வெல்கம் டு தமிழாஸ் சேனல்ஸ். இயர்னிங் பர் ஷேர் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல நம்ம பார்க்க போறது இபிஎஸ் என்னன்னா இயர்னிங் பர் ஷேர். எந்த ஒரு கம்பெனி ஆனாலும் எதுக்கு ரன் பண்றாங்க? ப்ராஃபிட் சம்பாதிக்கிறதுக்கு என் பண்றாங்க. அந்த கம்பெனி சம்பாதிக்கிற ப்ராஃபிட்டை அது ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளவு ப்ராஃபிட்டை ஷேர் பண்றாங்கிறது தான் இந்த இயர்னிங் பர் ஷேர். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனில ஒரு 10,000 அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த கம்பெனி ஒரு 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்குது. அந்த 1 லட்ச ரூபாவை அந்த 10,000 ஷேர் ஹோல்டர்ஸ் டிவைட் பண்ணினா பர் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 10 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ எந்த ஒரு கம்பெனி இயர் ஆன் இயர் குவார்டர் ஆன் குவார்டர் அதோட இயர்னிங் பர் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த கம்பெனி எல்லாம் growthல இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு 7 கம்பெனி நான் லிஸ்ட் பண்ணிருக்கேன். ஐடிசி, HCL, L&T டெக்னாலஜி, டாடா எலக்ட்ரி, டாடா பவர், பஜாஜ் பினான்ஸ் அண்ட் கேபிஐடி டெக்னாலஜி. சப்போஸ் இந்த இயர்னிங் பர் ஷேர் வந்து எல்லா டைமும் கரெக்டா காட்டுமா அப்படின்னா அது கிடையாது. ஏன்னா சப்போஸ் அந்த 10,000 ஷேர்ஸ் வந்து அந்த கம்பெனி வந்து ஒரு 5,000 ஷேர்ஸ் வந்து பைபேக் பண்ணிச்சுன்னு வச்சுங்களேன், அந்த கம்பெனிக்கு இயர்னிங் பர் ஷேர் வந்து 20 மாறிடும். அப்போ அது உண்மையான இபிஎஸ்ஆ? கண்டிப்பா கிடையவே கிடையாதுங்க. எப்பவுமே இந்த இயர்னிங் பர் ஷேரை வந்து கால்குலேட் பண்ணும்போது நம்ம